ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் அரவிந்த் கௌரி. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சுந்தரகாண்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். சுந்தரகாண்டம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான். ராமாயணத்தில் ஒரு முக்கிய பங்கு அளித்தது ஹனுமன், அதாவது ஆஞ்சநேயர் பங்கு இதில் நிறையா இருக்கும். அவர் எப்படி சீதையை கண்டுபிடிச்சார், எப்படி அந்த சீதையை பார்த்தது ராமன்கிட்ட போய் சொன்னார், எப்படி கடைசியாக ராமன் போரிட்டு சீதையை எப்படி கொண்டு வந்தார்னு சொல்லி காப்பாற்றி கொண்டு வந்தார் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுந்தரம் என்றால் அழகு, அதே மாதிரி தெய்வீகமானதும் கூட. ராவணன் சீதையை கடத்திட்டு போயிட்டார் ராமன் இல்லாத சமயத்தில். அதை நினச்சி ராமன் ரொம்ப வருந்துறாரு. அப்போ ஹனுமன் என்ன யோசிச்சாருன்னா, நம்ம எப்படியாவது ராமனை மகிழ்ச்சிப்படுத்தணும், சீதையை காப்பாற்றி கொண்டாடணும், ராமன் முகத்தில் நம்ம மகிழ்ச்சியை திரும்ப கொண்டாடணும்னு சொல்லி நினைக்கிறாரு. அதனால் சீதையை தேடி போகிறாரு, இலங்கையை நோக்கி போகிறாரு சீதையை தேடி. ஹனுமன் ஆகாயத்தில் பறந்து அப்படியே தேடிட்டே போகும்போது சீதா ஒரு இடத்துல பார்க்குறாரு. அவங்க ஒரு மரத்தடியிலிருந்து அவங்களும் ராமனை நினச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ போய் சீதாவை பார்த்துட்டு மிகவும் சீதா சந்தோஷமடைகிறாங்க. அது போக ராமன் நினைவாக இருக்க மோதிரத்தை ஹனுமன் சீதாட்ட கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நமக்கு நடந்தது தெரியும். இலங்கையை ஃபுல்லாக வேவு பார்த்துட்டு ஹனுமன் வாலில் தீ பிடிக்க வச்சுட்டு வேணும்னே தீப்பற்றுற மாதிரி எல்லா இடத்துலையும் அங்கங்கே தாவி ஓடி இலங்கையே ஃபுல்லாக அழிச்சாருன்னு நமக்கு வரலாறு தெரியும் எல்லாருக்கும். அது அவரோட வினோத செயல்னு சொல்லலாம். கடைசியில் ராமனை பார்த்துட்டு கண்டேன் சீதைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ராமன் போர் தொடுத்து ராவணனை வென்று சீதையை மீட்டு எடுத்தார். அதுதான் இந்த ராமாயணத்தில் இருக்க கதை. இப்போ கூட ரீசெண்டாக பிரபாஸ் நடித்த படத்தில் அதே ரீமேக் பண்ணியிருந்தாங்க. நிறையா கிராஃபிக்ஸ் காட்சிலாம் வச்சு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு படம். இப்போ 5 நிமிடத்தில் சுந்தரகாண்டம் எப்படி படிப்பது என்று பார்ப்போம். ஸ்ரீ மாருதி கிருபை உண்டா. ஸ்ரீ ராம ராம ராமேந்திரமே ராம மனோரமே சகசிரநாம தத்துலயம் ராமநாம வாரணனே. இதை 3 தடவை சொல்லணுங்க. இந்த மந்திரத்தை. சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். நவக்கிரக தோஷங்கள் முற்றிலும் அகலும். எண்ணிய எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். வாழ்வில் நம்பிக்கை ஏற்படும். நோய்கள் விலகும். ராமச்சந்திர மூர்த்தியையும் ராமபக்தனான அனுமனையும் மனதில் நினைத்து இந்த எளிய சுந்தரகாண்டத்தை படிப்பதற்கு வாழ்வில் எல்லா நன்மைகளும் சேரும். சுந்தரகாண்டம் என்று பெயர் சொல்லுவார். இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று மனதில் கொள்வார். கண்டேன் சீதை என்று காகுஸ்தனிடம் சொன்ன கருணைமிகு ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் பெருமை இது. அஞ்சனை தனையன் அலைகடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றான். அனைத்து வானரங்களும் அங்கதனும் ஜாம்பவானும் அன்புடன் விடை கொடுத்து வழியனுப்பினரே. வானவர்கள் தானவர்கள் வருணாதிதி தேவர்கள் வழியெல்லாம் சூழ நின்று பூமாரி மொழிந்தனரே. மைனாக பர்வதம் மாருதியை உபசரிக்க மகிழ்வுடன் மாருதியும் மைதானகை திருப்பி செய்து சுரசையை வெற்றி கண்டு ஹிம்சையை வதம் செய்து சமுத்திரத்தை தாண்டி இலங்கை சென்றான். இடக்காக பேசிய இலங்கையின் தேவதையை இடைக்கையால் தண்டித்து இலங்கையை கலக்கினான். அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்கும் இங்கும் தேடிய அசோகவனத்தை அடைந்தான். கிம்சுபா மரத்தடியில் ஸ்ரீராமனை தியானம் செய்யும் சீதா பிராட்டியை கண்டு சித்தம் கலங்கினான். ராவணன் வெகுண்டிட ராட்சியர் அரண்டிட வைதேகி கலங்கிட வந்தான். துயர் துடைக்க கனையாளியை கொடுத்து ஜெயராமன் சரிதம் சொல்லி சூடாமணியை பெற்று கொண்ட சுந்தரர் ஆஞ்சநேயர் அன்னையின் கண்ணீர் கொண்டு அரக்கர் மேல் கோபம் கொண்டு அசோகவனம் அழித்து அனைவரையும் ஒழித்தான். பிரம்மாஸ்திரத்தால் பிணித்திட்ட ஆஞ்சநேயர் பட்டாபிராமன் பெயர் சொல்ல வெகுண்ட இலங்கை வேந்தன் வையுங்கள் தீவாளுக்கென்றான். வைத்த நெருப்பினால் வெந்ததே இலங்கை நகரம். அரக்கனின் அகந்தையை அழித்திட்ட அனுமானும் அன்னை ஜானகியும் அனுமதி பெற்று கொண்டு ஆகாய மார்க்கத்தில் தாவி வந்தான். அன்னையை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மெய் மறந்தான். ஆறாத சோகத்தில் ஆழ்ந்திருந்த ஸ்ரீராமரிடம் ஆஞ்சநேயன் கண்டேன் சீதையை என்று கூறினான். வைதேகி வாய்மொழியை அடையாளமாக கூறி சொல்லின் செல்வன் ஆஞ்சநேயர் சூடாமணியை கொடுத்தான். மனம் கனிந்து மாருதியை மார்போடு அணைத்து ஸ்ரீராமர் மைதிலியை சிறை மீட்க சித்தமானார். ஆழ்கடலில் அற்புதமாய் அணை கட்டி படைகள் சூழ அனுமானும் இலக்குவனும் உடன் புறப்பட்டனர். அழித்திட்டான் ராவணனை, ஒழித்திட்டான் அதர்மத்தை. அயோத்தி சென்று ஸ்ரீராமர் அகிலம் புகழ் ஆட்சி செய்தான். அவனை சரணடைந்தோர்க்கு அவன் அருள் என்றும் உண்டு. எங்கே எங்கே ரகுநாதா கீர்த்தனமோ அங்கே அங்கே சிரம் மேல் கரம் குவித்து மனமுருகி
நீர் சொரித்து ஆனந்தத்தில் மூழ்கி இருக்கும் ஆஞ்சநேயா, உன்னை பணிகின்றோம், பன்முறை உன்னை பணிகின்றோம், பன்முறை உன்னை பணிகின்றோம். ஸ்ரீராம் ஜெயராம், ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம். காரியங்களில் வெற்றி பெற இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவீரிய அஞ்சைன கர்ப்ப சம்பூத் வாயுபுத்திர நமோஸ்துதே. துஷ்ட கிரகங்கள் விலக அஞ்சைனா கர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மஹசாரிணம் துஷ்ட கிரக விநாசாய ஹனுமந்த முபாஸ்மகே. இந்த 2 மந்திரத்தையும் தொடர்ந்து சொல்லுங்க. காரியங்கள் வெற்றி பெற, அதுபோக துஷ்ட கிரகங்கள் விலக. இதை தினந்தோறும் சொல்லி வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமான நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம். இவருக்கும் ஹனுமானின் அனுக்கிரகம் கிடைக்கட்டும். சுந்தரகாண்டம் உணர்ச்சிமிக்க பக்தியும் தைரியத்தையும் நம்மிடத்தில் உருவாக்கிறது. வாழ்க்கையில் கெட்ட நேரம், சோகம், துன்பம்லாம் வருங்க. அதெல்லாம் நம்ம எப்படி பாசிட்டிவாக மாற்றி அந்த இடத்துல இருந்து நம்ம எப்படி நகர்ந்து போய் வாழ்க்கையில் எப்படி சந்தோஷத்தை அடைய போகிறோங்கிறதான் இந்த சுந்தரகாண்டம் நமக்கு உணர்த்துது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.